வணக்கம் நண்பர்களே. ரிச் மீன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. பிக் பாஸ் சீசன் 8 நேற்று பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் யூடியூப்பில் அதை பற்றி நிறைய பேசுகிறவங்களுக்கும் இது ஒரு 100 நாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்பவே கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறதில்ல அப்படிங்கிற செய்தி வந்தது. அந்த செய்தி உண்மையாச்சு. கமல் அவர்கள் வரல அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை வேறு யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிற வகையில் நிறைய பேருடைய பெயர்கள் அடிபட்டது. அதையெல்லாம் தாண்டி கடைசியாக விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8க்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் சனி ஞாயிறுகளில் பஞ்சாயத்து தலைவராகவும் இருக்க போகிறார் அப்படிங்கிறது உறுதியாகி நேற்று துவக்க விழாவும் நடந்து முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்குமே அங்கே கலந்துக்கிற போட்டியாளர்கள்லேருந்து நிகழ்ச்சியை பார்க்குற நமக்கு வரைக்குமே ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, கமல் அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டு போவாரா அப்படிங்கிற கேள்வி தான். இதை நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக வந்த ஒரு சிலர் கேட்டே விட்டாங்க. கமல்ஹாசன்கிறது ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் நடிப்புலையும் சரி மேடைகள்லையும் சரி பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. கமலையும் விஜய் சேதுபதியையும் ஒப்பிடுறதே தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேச்சில் எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய யூனிவர்சிட்டின்னே சொல்லலாம். கமல் அவர்களை பார்த்து நம்ம விஜய் சேதுபதியை எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை நம்மளால் ரசிக்க முடியாது. ஏன்னா விஜய் சேதுபதி அவங்க ரொம்பவும் யதார்த்தவாதியாகவும் இயல்பாகவுமே இருக்காங்க. கமல் சொல்லுவார் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உங்களில் நான் அப்படின்னு. அந்த உங்களில் நான் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று கலந்துக்கிட்டது, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதை பார்த்தா கண்டிப்பாக நம்மளில் ஒருத்தர், அதாவது நம்மளை மாதிரி இருக்கிற ஒருத்தர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இரண்டாவதாக ஒரு பெரிய சந்தேகம், இவர் எப்படி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறாரு, பிரச்சனைகளை சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி தான். அந்த கேள்விக்குமே நிகழ்ச்சி தொடங்கின கொஞ்ச நேரத்திலே பதில் கிடச்சிச்சு. ஆர்ஜே ஆனந்தி அப்படிங்கிறவங்க பேசிகிட்டே இருக்கப்போ அவங்கள பற்றின அறிமுகம்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பொருளை பரிசாக கொடுப்பாங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை சீசன் 8ங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு 8ஆ நம்பர் போட்ட ஒரு சிற்பம் மாதிரியான ஒரு பொருளையும், அந்த சிற்பத்தில் மேல் பகுதியில் பிக் பாஸ் கண் இருக்கிற மாதிரியான பொருளையும் கொடுத்து அனுப்புனாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும். இந்த ஆனந்திக்கிட்டே இதை கொடுக்கும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, இதை இப்போ வச்சுக்கோங்க, ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமான, அதாவது ஒரிஜினல் கோப்பை கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இது டூப்ளிகேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சிலருக்கு சில இடங்களில் சபை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டாலும் எந்த இடத்துல எவ்வளோ பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு முறையும் சாதாரண நாகரிகமும் இருக்குது. ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நம்ம முதல்ல போகிறோம், நம்மளுக்காக ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை டூப்ளிகேட்டான்னு கேட்குறது அவங்களுடைய துடுக்குத்தனத்தை காட்டினாலும் விஜய் சேதுபதி அந்த இடத்துல கரெக்டான ஒரு பதில் சொன்னார். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, நிறைய புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, நிறைய புத்திசாலின்னு சொல்கிறீங்க, இப்படி கேட்குறீங்க அப்படின்னு அந்த இடத்துலையே அவங்களுக்கு ஒரு நோஸ்கட் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அர்ணவ் உள்ளே வரப்போ, அர்ணவ் பேசுகிறப்போ பேச்சுவாக்கில் ஒரு ஆம்பளையாக தைரியமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி, அது என்னங்க தைரியத்துக்கு ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இருக்கா, தைரியங்கிறது எல்லாருக்குமே பொது தானே அப்படின்னு அர்ணவுக்கு அந்த இடத்துலையே நோஸ்கட் கொடுத்ததும் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இதை விட ஹைலைட் என்னென்னா, நடிகர் ரஞ்சித் வர்றப்போ அவருடைய நண்பர்கள்கிட்ட பேசினப்போ, நம்மளுடைய எல்லார் வீட்லேயும் உறவினர்களோ நண்பர்களோ யார் வந்தாலும் அவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனால் இந்த நிறைய இடங்களில் கோயம்புத்தூர்காரங்க நாங்கள் கோயம்புத்தூருங்கோ அப்படின்னு, அதில் இன்னொரு பொண்ணும் பார்வையாளராக வந்தவங்க கூட சொல்லிக்கிட்டாங்க கோயம்புத்தூர் பாஷை பேசி. நானும் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் பொண்ணு தான். ஆனால் ஊர் பெருமையை பேசுகிறதுல நிறைய வகைகள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி ரஞ்சித்துடைய நண்பர் சொன்னார், சாப்பிட்டீங்களாங்க, நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள இல்லைன்னா நாங்கள்லாம் யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்போம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அவருடைய பேச்சும் அவருடைய சொன்ன விதமும் கொஞ்சம் கர்வமாக தான் இருந்தது. அதுக்கு உடனே, அப்போ நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களாம் ஏன் வந்தீங்கன்னா கேட்க போகிறோம், இது நம்மளுடைய கலாச்சாரங்க அப்படின்னு சொன்னதுலேயே விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 8 நல்ல விதமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பார்வையாளர்களுக்கு வந்திருக்குங்கிறதுல மறுப்பே கிடையாது. பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவுமே பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இது முழுக்க ஒரு விஜய் டிவி ப்ராடக்டாகவே இருக்குது. நிகழ்ச்சி விஜய் டிவியில் நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக விஜய் டிவியில் வந்தவங்களுக்கே எல்லா வாய்ப்புகளையும் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில்
குடுக்குறதுங்கிறது ரொம்பவும் ரசிக்கவே முடியல. அதிலும் இந்த தடவ பிக் பாஸ் சீசன் 8ல வந்தவங்கள்ல முக்கால்வாசி ஒருத்தர் 2 பேர தவிர எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவில நாடகத்துல, நிகழ்ச்சிகள்ல வந்தவங்களே மீண்டும் மீண்டும் வர்றதுங்கிறது நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஒரு வெறுப்பு தான் ஏற்படுத்துமே தவிர சுவாரஸ்யத்தை உண்டாக்காது. இந்த முறை கலந்துக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே ஏறக்குறைய எல்லாரும் ஒரே சம வயதுடையவர்களாவே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல. ரஞ்சித்தும் ஃபேட்மேனும் மட்டும்தான் அங்க இருக்கிறவர்கள்லயே கொஞ்சம் வயது வித்தியாசம் உள்ளவங்களா இருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவை பிக் பாஸ் வீட்டை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே வீட்டை 2ஆ பிரிச்சு சமையல் செய்யறதுல பிரச்சனை எவ்வளவு அந்த சீசன் பிக் பாஸ் ரொம்பவும் குளறுபடியாவும் சண்டைகளாவுமே போய்கிட்டு இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த தவறையே தான் இப்பவும் செஞ்சிருக்காங்க. இந்த முறையும் வீட்டை 2ஆ பிரிச்சு ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல யார் எந்த பக்கம் இருக்கீங்கன்னு நீங்களே தேர்ந்தெடுங்கன்னு சொன்னதுல குழப்பம் நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அதில் ஆண்கள் போடுற கண்டிஷன், இதில் கடைசியாக வந்த ஜாக்குலின் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுலேருந்து ஆரம்பமே சண்டையும் பிரச்சனைகளையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 8ல் ஜாக்குலினும் தீபக்கும் ஒரு பிரியங்காவை ஞாபகப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை தான் நேற்று அவங்க பேசினது, அவங்க கத்துனது எல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. திரும்பவும் ஒரு சத்தமான இரைச்சலான குரல்களையே கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்பான விஷயந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளே கலந்துக்கிறவங்க எப்படி அவங்க 100 நாளை கடத்த போகிறாங்க, யார் யார் வெளியில் வரப்போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு எலிமினேஷன் இருக்குதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? இந்த சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 8 ஒரு வெற்றிகரமான சீசனாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்குங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.